ನಾನು ಹೇಳಿದೆ ಅಲ್ಲವಾ, ಅಸ್ಟ್ರಾಲಜರ್ ಕೃತಿಕಾ ಮೇಡಮ್ ಹೇಳಂತ ಈ ಊರ್ಲಿದ್ದಾರೆ. ಅವರೇ ಈ ಜಾಗ ಎಲ್ಲ ಸಿಕ್ಕಲಕ್ಕೆ ನಮಗೆ ಎಲ್ಲ ಏರ್ಪಾಡುಗಳು ಮಾಡಿಕೊಟ್ರು. ಅವ್ರನ್ನ ಬಲ್ಲ ಕೇಳ್ತಾನೆ. ಶಿ ವಿಲ್ ಡೆಲಿವರ್ ಸಮ್ ಅಡ್ರೆಸಸ್ ಅಬೌಟ್ ಹೊರೋಸ್ಕೋಪ್ ಅಂಡ್ ಅದರ್ ಡೀಟೇಲ್ಸ್. ನಿಮಗೆ ಏನಾದ್ರು ಕ್ವಶನ್ಸ್ ಇದ್ರೆ சாரி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அப்பப்போ ಕನ್ನಡ வந்துச்சுன்னா ಮನ್ನಿಸಿರುங்க. ಬನ್ರಿ, ಅವರಿಗೆ ನಿಮ್ಮ ಪರವಾಗಿ ಆರಂಭಿಸಲಕ್ಕೆ ಮುಂಚೆಯೇ ಒಂದು ಪುರಸ್ಕಾರ ಅಣ್ಣ ನಾಗರಾಜ್ ಅನ್ನ ಹಾಕುತ್ತಾರೆ. ಮಿಕ್ಕ ಮಗಿಳ್ಚಿ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಏನಂತಂದರೆ ಅಸ್ಟ್ರಾಲಜಿ ಹಂಗೆಂಬದು ಒಂದು ಲೈಫ್ ಎಜುಕೇಷನ್ ಹಂಗಂತ ಹೇಳ್ತಾವೆ. ಲೈಫ್ எஜுகேஷன் தமிழ்ல மாத்தாடுவாந்தா கன்னடவா? தமிழ். லைஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அஸ்ட்ராலஜி. அதுக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அஸ்ட்ராலஜிக்குள்ளேயும் போகக்கூடாது. ஏன்னா அஸ்ட்ராலஜி வழி காமிக்கும். பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே எல்லா பரிகாரமும் இருந்தது. இப்போ ராகு கேது பயிற்சின்னா ஒரு பக்கம் ஒரு கூட்டம் போயிட்டே இருக்குது. குரு பயிற்சின்னா ஒரு பக்கம் ஒரு கூட்டம் போயிட்டே இருக்குது. சனி பயிற்சின்னா ஒரு பக்கம் ஒரு கூட்டம் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் நெசசரி இல்லை. எல்லாமே நம்ம ஃபேமிலிக்குள்ளே தான் பரிகாரமே. இப்போ ராகு கேது அப்படின்னா தாத்தா பாட்டிக்கிட்ட குழந்தைங்க வளர்ந்தாவே அந்த பரிகாரம் சரியாக போயிடும். ஒரு ராகு கேது பயிற்சி வருதுன்னா தாத்தா பாட்டிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினாவே போதும். சுக்கிரன் அப்படின்னு ஆதிக்கம் பார்க்குறீங்கன்னா நிறைய இருக்குங்க. அந்த சுக்கிரன் ஆதிக்கம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வருதுன்றோம். அப்போ ஜாயின்ட் ஃபேமிலிஸாக இருந்தோம். நியூக்ளியர் ஃபேமிலிஸ் வந்தோன்னா தான் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ அதே போல் நம்ம சுக்கிரன் பரிகாரங்கும் போது ஒரு 4-5 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, அத்தைங்க எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க. அந்த குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் வளரும். அதனால அது அவங்க கிட்ட போகும்போதே அது பரிகாரம் ஆயிடும். புரியுறதா? அதுக்கப்புறம் குரு பரிகாரம்னு சொல்கிறோம். குரு பரிகாரம்னா குருன்னா நம்மளுடைய குரு ஆசான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவையும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது குழந்தைகள் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆசான்களுக்கும் அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம டீச்சர்ஸ் ஆகட்டும், நம்ம குருகுல வாசத்தில் இருக்கும்போது குருவுக்காகட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் நம்ம வீட்டுக்கு வர ஆச்சாரியர்களுக்காகட்டும், நம்ம வீட்டுக்கு ஒரு ஹோமங்கள் பண்ணுறவங்கள கூட நம்ம குருவாக தான் எடுத்துன்னு பண்ணிட்டு இருந்தோம் நம்ம கிரமப்படி. ஆனால் இப்போ அது எல்லாமே குறைஞ்சிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, குரு அப்படிங்கும்போது குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு பரிகாரம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைய ஒரு பக்கத்து வீட்டில் கூட விட்டுட்டு போக முடியறதில்ல. ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தோம், எல்லா வீட்டு குழந்தைங்க எல்லா இடத்துலையும் விளையாடும். எந்த வீட்டில் வேணால் இருக்கும், எந்த வீட்டில் வேணால் சாதம் போடுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக வாழ்வியலாகவே அந்த குரு பரிகாரம் ஆயிடுவார். ஓகே. தென் அதுக்கு அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது. நவ கிரகங்களும் எல்லாமே நம்ம ஃபேமிலிக்குள்ளே தான். செவ்வாய் அப்படிங்கும்போது ஒரு அண்ணன் தம்பிகள் உறவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லாத்துக்குமே அந்த பங்காளி, 10 வயசு ஆச்சுன்னா பங்காளின்னு சொல்லுவாங்க. அந்த பங்காளிங்கிறது அப்போல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரு பெரியவர் இருப்பார், அவர் தான் வீடை மெயின்டைன் பண்ணுவார். அதனால உங்களுக்கு அந்த பரிகாரங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தா போனாவே கிரகங்கள் ஒன்றும் செய்யாது. கிரகங்களை பார்த்து கிரகங்கள் எப்போவுமே நமக்காக வேலை செய்ய படைக்கப்பட்டது தான் ஒழிய, கிரகங்கள் இப்போ நாம தான் பார்த்து பயப்படுறோம். நாம் நினச்சோன்னா கிரகங்கள் ஆளுமை கொண்டு வர முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் இடைக்காடரோட வாழ்க்கை வரலாறு. இடைக்காடர் சித்தர் அப்படிங்கிற ஒரு கிரகங்களையே ஆட்டி படைச்சவர். திருவண்ணாமலையில் சமாதியாயிருக்கார். அவர் எப்படின்னா, ஒரு பஞ்சம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சது. அந்த பஞ்ச காலத்தை எல்லாரும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அப்போ இவர் மட்டும் என்ன பண்ணான்னா, இவர் ஒரு இடையர் தான், ஆடு மேய்க்கிறவர் தான். ஸோ அந்த ஆடு மேய்க்கிறவருக்கு ஒரு யோசனை வந்தது. இப்போ நம்ம இதை எப்படி சமாளிக்க முடியுங்கிறத யோசனை பண்ணார். அந்த நவகிரகங்களும் அந்த பஞ்சங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் போது நிறைய இழப்புகள் எல்லாமே ஏற்பட்டது. மழை இல்லை, பட்னி, பஞ்சம், எங்கே பார்த்தாலும் தானியங்கள் கிடைக்கல. எல்லா உயிரினங்களும் 84 லட்சம் யோனிகள் இருக்குது நம்ம பூலோகத்தில். இந்த 84 லட்சம் யோனிகளுக்கும் பிரச்சனை வரும்போது இடைக்காடர் மட்டும் என்னென்னா அழகாக பிளான் பண்ணி ஒரு வரக அரிசி இருக்கு இல்லையா, நம்ம எல்லாம் இன்றைக்கெல்லாம் பாரம்பரியத்தை நிறைய மறந்துட்டோம். என்ன சிறுதானியங்கள் சொல்லப்படுறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அந்த வரக அரிசியை செம்மண் கூட கலந்து ஒரு வீடு கட்டிட்டார். ஆடுகளும் இருக்குது. அப்போது அந்த ஆடுகளுக்கு என்னென்னா, ஆடு சாப்பிடாத இலைகள் நிறைய இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, வேணும்னே பாய்சனஸ் ஆன
உங்களுக்கு எருக்க இலையை கொடுத்து கொடுத்து ஆடுகள் வளர்த்து வந்தார். அப்போ அந்த ஆடுகளை வளர்க்கும் போது என்ன ஆச்சுன்னா, அது ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா மயக்கம் போட்டு விடும். ஃபுட் பாய்சன் நம்ம சொல்கிறோம்ல அடிக்கடி, ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஃபுட் பாய்சன்ஸை அது கொடுத்துட்டு இருந்தது. அப்பயே இது என்ன பைத்திய மாதிரி இருந்தால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்கெல்லாம் பேசினாங்க. அதே போல் பஞ்சங்கள் வந்தது, தலைவிரிச்சு ஆடிச்சு. இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த எருக்க இலை எவ்வளோ தண்ணி இல்லைனாலும் வளரும். ஏன்னா அதுதான் நம்ம வந்து ரத சப்தமிக்கு யூஸ் பண்ணுறது, அது ஒரு தனி ஸ்டோரி. அப்போ அந்த எருக்க இலைக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம் அப்படின்னா, சூரியன்கிட்ட இருந்தே அது வாட்டரை எடுத்துக்கும். அதுக்காக தான் நம்ம ரத சப்தமிக்கு அந்த இலையை வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த எருக்க இலையை எவ்வளோ வந்து ட்ரை ஏரியாவாக இருந்தாலும் அந்த எருக்க இலை விளையும். அந்த எருக்க இலையை ஆடுகள் கொடுத்தாரு. அது அப்புறம் ஜம்முன்னு இருந்தது. நல்லாவே ஆடுகள் வந்து இப்போ நமக்கே ஒரு பொருள் சாப்பிட்டா ஒத்துக்கலைன்னா அதை கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரும்போது அது நமக்கு சேர்ந்துடும், எந்த பொருளாக இருந்தாலும். அந்த மாதிரி அது ஆடுகள் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சுது. சரி, இவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எருக்க இலை சாப்பிடும்போது ஒரு இச்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, நமப்பு, அது வருதுன்னா ஆடு போய் என்ன பண்ணும், அந்த செவத்தில் உரசிக்கும். அதுலேருந்து வருது இல்லையா வரகரிசி, அதை க்ளீன் பண்ணி இவர் சாப்பிட்றது. ஸோ இப்படி பண்ணிட்டு வர வர நவகிரகங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. என்னடா இவ்வளோ பட்னி பஞ்சம் கொடுத்துருக்கோம், இவர்கிட்ட மட்டும் ஒரு ஆடு கூட செத்து போலையே, நம்ம வந்து என்னதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு நவகிரகங்கள் வர்றாங்க. இவர் வந்து ரொம்ப அழகாக உபசரிப்பு பண்ண மாதிரி பண்ணார். உபசரிப்பு பண்ணிட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, சரி நீங்கள் உட்காருங்க, உங்களுக்கு வந்து நான் பால் தரேன் அப்படின்ட்டு அந்த ஆட்டு பாலையே கொடுத்தார். ஆல்ரெடி அந்த ஆட்டுப்பாலில் என்ன இருக்குது, எருக்கலையை சாப்பிட்டு சாப்பிட்டு விஷம் ஏறி இருக்கு. ஸோ அது குடிக்கவும் நவகிரகங்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே என்ன பண்ணுறாரு, அந்தந்த நவகிரகத்தை எந்தெந்த கட்டத்தில் வச்சா நாடு சுபீட்சமாகுமோ அந்தந்த இடத்துல போட்டுருவார். எல்லாருக்கும் மழை பெஞ்சது, பழையபடி பூலோகம் வந்து சுபீட்சமாச்சு. இதே போல தான் நாமளுங்களும் நவகிரகங்களை நம்மளால் சரி பண்ண முடியும். ஒரு அதே போல் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற மாட்டாங்க. மெயினாக விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு 9 நவகிரகங்களும் அது உள்ள அடக்கம். ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுனீங்கன்னா 9 நவகிரகங்களும் அதுக்குள்ளே இருக்குது. அது எந்த டைமில் ஏற்றணும், எத்தனை விளக்கு ஏற்றணும், அது மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த டைமிங் அது ஏற்றினாவே நிறைய கிரகங்கள் வந்து பரிகாரம் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி வாழ்வியலாகவே நம்ம எல்லாமே மாற்ற முடியும். இப்போ நமக்கு ஒரு கர்மா வருது அப்படின்னா எல்லாமே ஐயோ தலையில் என்ன எழுதியிருக்கோம் அந்த வேர்டே வேண்டியதில்லை. நம்மளுடைய கர்மா எப்படி வருது அதை தெரிஞ்சுட்டா நம்ம போதும். அது தெரிஞ்சுக்கவும் வேணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு முடிஞ்ச அளவு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சம்பளம் அப்படிங்கும்போது தசம பாகம்னு ஒரு விதம் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதை வந்து இன்னும் கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு நமக்கு வர வருமானத்தில் ஒரு 10% வந்து நம்ம தான தர்மங்களுக்கு கோவில்களுக்கு ஒதுக்கணும்னு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்ன மகரிஷிகள் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே போதுமானது. இப்போ அந்த தசம பாகத்தில் பண்றோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதை விட ஒரு இன்னும் எளிமையான விஷயம் கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஹோமங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டு பெண்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதெல்லாம் இப்போ மறந்துட்டாங்க. நம்ம இப்போ கேஸ் வந்தோன்னே எல்லாமே மறந்துருச்சு. அப்ப அந்த ஹோமத்துக்கு சாதம் எடுத்து வைக்கும்போது அரிசிக்கு ஒரு பிடிச்ச அரிசி எடுத்து வச்சிருவாங்க தான தர்மத்துக்குன்ட்டு. நம்ம சாப்பிட்றதுல இருந்து ஒரு பிடிச்ச எடுத்து வச்சிடணும். அப்ப சப்போஸ் அந்த தான தர்மத்துக்கு அதை எடுத்து வச்சு அதை ஒரு வாரம் ஒரு தடவை சமைச்சு தானம் பண்ணாவே போதுமானது. யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தாவே போதுமானது. உங்களுக்கு இப்போ ரொம்ப பெருசா செய்யணுங்களா இல்லை, எனக்கு அது கூட முடியல அப்படின்னா ஒரு பிடிச்ச அரிசி எடுத்து வெள்ளத்தை போட்டு நுணுக்கி எறும்பு புத்துக்கு தானம் பண்ணுங்க. அதாவது உயிரினங்கள்ல ஒண்ணு எதிர்காலத்துக்காக உணவை சேமித்து வைக்கக்கூடியதுன்னா உங்களுக்கு எறும்பு மட்டும்தான். எறும்பு இருக்குன்னாவே அந்த வீடு எப்பவுமே சுபிட்சமா இருக்கும். நாம என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் ஹிட்டை போட்டு கொள்ளுவோம். அந்த உயிரினத்துல வந்து வாழ்நாள் அப்படிங்கிறது எறும்புக்கு தான் ரொம்ப குறைவு. அதுக்கு நல்லாவே தெரியும் வாழ்நாள் அப்படிங்கிறது அது குறைவு. இருந்தாலும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு உணவுப் பொருளை சேர்த்து வைக்கிற ஒரே ஒரு ஜீவன் எறும்பு. அதுக்காக தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த அன்னதானத்தை கொடுங்க. நாம் வந்து இப்போ உணவுப் பொருள் சேமித்து வைக்கிறோன்னா மிஞ்சி போனால் 6 மாதம் இருக்கும், 1 வருஷம் இருக்கும். என்ன இதுக்கு போட்டாலும் ஒரு 2 வருஷம் இருக்கும். அரிசியெல்லாம் போரிக் ஆசிட் போட்டாலும் ஒரு 2 வருஷம் வச்சுக்கலாம். அவ்வளோதான் வச்சுக்க முடியும், அதுக்கு மேலெல்லாம் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம மகரிஷிகள் சொன்னதுக்கு அத்தனைக்கும் நம்ம இதில் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க,
நம்ம மடி ஆச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அந்த மடி ஆச்சாரம் அப்படிங்கும்போது நம்ம குழந்தைங்களே இப்போ நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க. ஆனால் கொரோனா காலத்தில் என்ன பண்ணோம்? எல்லாருமே அப்படி தானே இருந்தோம். திரும்பி போட்டுருச்சா இல்லையா உலக வாழ்க்கையே? அதில் தப்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பிராமின்ஸ் தான் தப்பிச்சாங்க. கொரோனா இன்ஃபெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் தப்பிச்சாங்க. இப்போ உலகமே அதுதான் வந்து நம்மளோட ஒரு பாரம்பரியத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன குழந்தைங்க படிச்சிருந்தாலும் சரி, நிறைய குழந்தைங்களுக்கு டெய்லி சார்ட்ஸ் நான் கேட்குறேன். ஒரு சுவாமி விளக்கேற்ற சொல்லுங்கள் பெண்கள். ஐயோ அவளுக்கு டைமே இல்லை, டைமே இல்லை. அப்போ படிக்கிறதுக்கு டைம் இருக்குது. படித்து நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அதை இப்போ ஒரு கோடி ரூபாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோடி ரூபாவும் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம லைஃப் இருந்தால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி கொரோனாவே அதுக்கு எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா 6000 கோடி 7000 கோடி இருந்தவங்களாம் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்பி வரலை. பட் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணவங்க அத்தனை பேரும் கையில் காசே இல்லைனாலும் திரும்பி வந்தாங்க. பணம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவை, பணமே வாழ்க்கை இல்லை. பணத்தை நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வந்து நாம் தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு விஷயமும் அடுத்த நிமிஷம் வந்து நமக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு அரிசியிலையும் எழுதப்பட்டிருக்கோம் இது இவங்களுக்கு சேர்ந்தது, இவங்களுக்கு சேரணும்னு. அப்படி இருக்கிறச்ச நம்ம பிரபஞ்சத்தில் நாம் எதுவுமே நம்ம கொண்டு வரல, எதுவுமே நம்ம கொண்டு போக போகிறதில்ல. இன்றைக்கி வாழறதும் நாம் என்ன தான தர்மங்கள் செய்கிறீங்களோ அதுவும் மட்டும்தான் நம்ம கூட வரும். புரியுதுங்களா? நாம் இப்போ ஒரு இறந்த வீட்டில் நிறைய தானங்கள் கொடுக்குறோம், அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எதுக்கு கொடுக்குறோன்னா நம்மளுடைய கிரக பரிகாரங்களும் அதனுடைய தோஷங்கள் நம்ம ஃபேமிலியை தாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி பிதிருக்களோட கர்மாக்களையும் அடுத்தது வந்து தெய்வ கர்மாக்களையும் நம்ம மகரிஷிகள் நம் முன்னோர்கள் அவங்கவுங்க குடும்பத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணினாவே எந்த கிரகமும் எந்த வேலையும் செய்யாது. ராகு கேது ஆதிக்கம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து அது வந்து பெருசாக தோஷமாக எங்கேயுமே சொல்லப்படலை. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி தான் ராகு கேது அதிகாரம் வந்து ஜாயின் ஆயிருக்கு. நம்மளுடைய பராசரர் காலத்திலேருந்து நம்ம அஸ்ட்ராலஜி வந்ததுலேருந்து அது சொல்லப்படலை. பட் இப்போ என்னென்னா ஜாயின்ட் ஃபேமிலிஸாக இருக்கும்போது ராகு கேதுங்கும்போது தாத்தா பாட்டி தான் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது, ஃபேமிலி ஃபுல்லாகவே. அப்போ வந்து அவங்களுக்கு எந்த வித அஃபெக்ஷனும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்ற ஓடுறோம் பாருங்கள், அதில் தான் நம்ம எல்லா கர்மாக்களையுமே நம்ம சுமந்துக்கிறோம். முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் தானம் பண்ணுங்கள், எல்லாம் இது பண்ணுங்க, எங்கே கோவிலுக்கு செய்ய முடியுமோ செய்யுங்க. எல்லா கோவிலுக்கு செஞ்சாலும் எல்லா கர்மாக்களும் தீர்றது இல்லை. மெயின் இதில் கர்மா கூடியது வந்து சனி கர்மா தான். தானங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம என்ன கர்மாவை சம்மந்தம் வந்திருக்கோம் அந்த என்ன தானம் பண்ணணும். ஜென்ரலாக அன்னதானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஜென்ரல். பட் அதுக்கு தகுந்த மாதிரி குரு கர்மா அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு சிம்பிள். ஒரு வியாழக்கிழமை சாக்லேட் வாங்கி கொடுங்க. ஒரு குழந்தைங்க படிக்கலையா, ஒரு நம்ம ராயர் இருக்காரு, யாரோ ஒருத்தர் பிறந்து வளர்ந்த மறைந்த ஆசான்கள் யாரையாவது எடுத்து வச்சு தான் நமஸ்காரம் பண்ணணும். தட்சிணாமூர்த்தி கிட்ட போகக்கூடாது என்ன. அந்த மாதிரி ஒரு குருவை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீழே விழுறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இவங்க தான் ஓடி வருவாங்க, டீச்சர்ஸ் தான். ஐயோ நம்ம குழந்தை இப்படி இருக்கே, அதாவது அவர் கேட்குறது வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் கேட்கல. என்னென்ன டிசிப்ளின், ஆச்சாரியார்கள் எல்லாமே நம்மக்கிட்ட கேட்குறது வந்து டிசிப்ளின் மட்டும்தான். உங்களுக்கு நம்ம காசில் கொடு பணத்தில் கொடுன்னு எந்த ஆச்சாரியார்ஸும் கேட்கல நம்மளை. அந்த டைமிங்க்கு அது பண்ணணும், அவ்வளோதான். 6 to 7 ஃபாலோ பண்ண வைங்க. குழந்தைங்க படிக்காத குழந்தைங்க, ஒன்றுமே இல்லாத குழந்தைங்களாம் இன்றைக்கி ஆர்கிடெக்ட். நம்ம லைஃப்பில் எத்தனையோ சொல்ல முடியும். அந்த மாதிரி கிரகங்கள் வந்து நமக்கு கிரகங்கள் பயப்படணும், நமக்கு வேலை செய்யணுமே தவிர நாம கிரகங்களை வந்து பார்த்து பயப்படக்கூடாது. அதனால் ஜாதகம் அப்படிங்கிறது ஓரளவு பார்க்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 30 வயசு கிராஸ் ஆகிடுச்சு ஒரு பையனுக்குன்னா ஓரளவு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. அதே போல் இப்போ திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுக்கிறதுல ஏன் வந்து இவ்வளோ லேட் ஆகுது அப்படிங்கிறது நாங்கள் போட்ட ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து கோத்திரம் கரெக்டாக இருக்கா, இருக்குது. சரி ஃபேமிலி எல்லாம் ஒத்து வருதா, இருக்குது. பொண்ணு நல்லா வீட்டுக்கு அடக்கமாக இருக்காளா, இருக்கா, அவ்வளோதான் வந்து இருந்தது. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா ஜாப், அவள் எவ்வளோ சேல்ரி, அவங்க வீட்டு ஃபேமிலியில் எப்படி இருக்காங்க, ரீலொகேஷன், எல்லா ப்ராப்ளமும் வருது. அப்போ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு சப்செட்டில் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதை வந்து மெயினாக புரிஞ்சுக்கோங்க.
ஏன்னா ஆச்சாரியார் பரமாச்சாரியார் வந்து 1980 ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கார். எங்கள் அப்பாவே அதை அட்டன் பண்ணது தான். அப்போ வந்து பிராமின்ஸ் எல்லாருமே ஒரே இதுதான், அவங்க இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கார். அதனால அப்போவே அப்பா வந்து அந்த மேரேஜையும் பண்ணி வச்சார். அப்பாவும் எங்கள் மாமாக்கே தான் பண்ணி வச்சார். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. குழந்தைங்களோட லைஃப் நல்லா இருக்கா அதை எடுத்துகிட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. ஓகே. தென் அடுத்தது இன்னொரு என்ன ப்ராப்ளம்னா, நம்மளுடைய சார்ட்லேயே நமக்கு எந்த மாதிரி ஸ்பௌஸ் வருங்கிறது வந்து எழுதப்பட்டிருக்கும். 7ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குண்டா வருவாளா, ஒல்லியா வருவாளா, கருப்பா வருவாளா, முடி இத்தினோண்டு கிடைக்குமா, எவ்வளோ சம்பாதிப்பா, எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்திலேயே எழுதப்பட்டது. என்ன அதை விட்டுட்டு மற்றதை நோக்கி நீங்கள் தேடி போகும்போது தான் உங்களுக்கு டிலே ஆகுது. அதில் ஒரு 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது கிடைச்சாலும் பரவாயில்லன்னு வந்து பண்ணிக்கிறீங்க. இப்போ நேற்று கூட ஒரு நிச்சயதார்த்தம். எனக்கு எங்கள் வீட்டிலேருந்து 3வது வீட்டு பையன்தான். அவங்க அப்போவே சொன்னாங்க பொண்ணு குண்டா இருக்குன்னு. இல்லைங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு குறையோட ஒரு பொண்ணு வந்தால்தான் உங்கள் வீட்டுக்கு வருவா அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தா 90 பர்த்து எல்லாம் தேடி முடிச்சுட்டு கடைசியில் கல்யாணமே ஆகாதுங்கிற ஸ்டேஜ்க்கு அந்த மாதிரி ஒரு குண்டான ஒரு பொண்ணு தான் வந்திருக்கா. அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நிர்ணயம் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை வந்து உங்களுக்கு வரணும். பேரண்ட்ஸ் ஆகட்டும், குழந்தைங்க ஆகட்டும், அந்த மனநிலை வந்து வரணும். அப்படி நீங்கள் தேடினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அமையும். அதுலேயும் டைம் வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு லேட்டான மேரேஜுக்கான காரணங்கள். இது வேணும்னா திருப்பி நான் டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருக்கேன். நான் என்னோட யூடியூப் சேனல்லையே இருக்குது. மிக மிக எளிய பரிகாரம்னு கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கேன். பட் முடிஞ்ச அளவு உங்கள் குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. அப்போ ஈஸியாக நம்ம குழந்தைங்களும் சீக்கிரம் வாழ்க்கையை அமைச்சிப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 15 வயசில் அந்த காலத்தில் ஒரு 16 வயசில் பெரியவள் ஆகிட்டு இருந்தா. 16, 30 வயசுக்குள்ளங்கும்போது ஒரு நல்ல ஜீன்கள் கிடைக்கும். அப்போ ஒரு நல்ல குழந்தை பிறப்புன்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டெஸ்ட் பேபி நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து காரணம் டிலே மேரேஜ். ஏன்னா இப்போ எல்லாம் 12, 13 வயசுலேயே வந்துடுதுங்க. அப்போ அதுலேருந்து ப்ளஸ் 15 வருஷம் தான் நல்ல ஒரு எக் ஃபார்மேஷன் கிடைக்கும். 2வது விஷயம் வந்து என்னென்னா, எல்லாமே லேப்டாப் இல்லாத உலகமே கிடையாது. கதிர்வீச்சுக்கள் எல்லாம் இப்படி உட்காந்து வேலை செய்ய வேண்டியது, வயிற்றுல தான் படுது அத்தனை ஹீட்டும். அந்த லேப்டாப் வந்து ஒரு காரணம். இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர் வேணும்னா தவிர்க்க முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 2 ஏர்னிங்ஸ் தேவைப்படுது. அப்போ அந்த குழந்தைங்க வேலை செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம தான் மற்றதை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மற்றதை ரிலாக்ஸ் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணும்போது இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக சார் 2000 பண்ணியிருக்காரு. இப்போது அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் குழந்தைங்கள் பிரயத்தனம் பண்ணணும். நம்மளும் சீக்கிரமாக ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்து ஒரு 40, 50 வயசுக்குள்ளே அவங்களும் அவங்களுடைய கடமைகள் முடிக்கிற படி வந்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. சாரும் அதுக்கு தான் ரொம்ப பிரயத்தனப்படுறார். சரியா? அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் பேசினேன்னா இன்றைக்கி ஃபுல்லாக கூட பேசிகிட்டு இருப்பேன். அவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். யாருக்கும்? எஸ், லவுட். ஏன்னா இப்போ 10 நாளில் ஜோதிடம் படிக்கலாம், 2 நாளில் ஜோதிடம் படிக்கலாம்லாம் நிறையா வந்தாச்சு. உள்ள ಆರಾய்ಚಿகள்ங்கிறது பண்ணுறதில்ல. ಸೊ ಒಂದು ಜನರಲ್ ಡೌಟ್. ಇವಾಗ ಜನರಲಾಗಿ ಈ ಹುಡುಗನ ಬಂದು ಒಂದು ನಕ್ಷತ್ರ ಇದ್ದರೆ ಹುಡುಗಿ ಬಂದು ಈ ನಕ್ಷತ್ರ ಎಲ್ಲ ಮ್ಯಾಚ್ ಆಗೋದು ಹಾಗೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಕೊಡ್ತಾರೆ. ನಾವು ಹುಡುಕವೆಲೆಯೋ ಅದೇ ನಕ್ಷತ್ರದೊಳಗೆ ಹುಡುಕ್ತೇವೆ. ಸಮ್ಟೈಮ್ಸ್ ಮಿತ್ತದೆಲ್ಲ ಇವಾಗ ಫ್ಯಾಮಿಲಿ ಮತ್ತು ಅರ್ನಿಂಗ್ಸ್ ಆಗಲಿ, ಆಮೇಲೆ ಹೈಟು, ಅವರವರು ಒಂದೊಂದು ಪ್ರಿಫರೆನ್ಸಸ್ ಇರೋದಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ಸೆಟ್ ಆಗೋ ಮಾರಿ ಇರೋದು. ಬಟ್ ನಕ್ಷತ್ರ ಮಟ್ಟು ಮ್ಯಾಚ್ ಆಗದ ಮಾರಿ ಇರೋದು. ಸೊ ಒಂದೊಂದು ಹುಡುಗ ಬಂದು ನೋಡಾವೆಲ್ಲ ಜೋಸಿದವ್ರ ಕಲಿಸಿ ಮ್ಯಾಚ್ ಆಗತ್ಯಾ ಇಲ್ಲವಾ ಅಂತ ನೋಡೋದು ಬೆಟರಾ, ಇಲ್ಲ ನಾವೇ ನಕ್ಷತ್ರ ಪೊರ್ತ ಇರಲಾರ್ದು? ಯಾಕಂದ್ರೆ ನಕ್ಷತ್ರ ನವಾಂಶ ತುಂಬಾ ಡೀಟೇಲ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾನಲ್ಲ, ನನ್ನ ಚಾನಲ್ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ.
ಇವು ಈ ಹುಡುಗರಿಗೆ ಬಂದು ಈ ನಕ್ಷತ್ರ ಇರೋದು ಮಾತ್ರ ತೆಗೆದು ಅದನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿನ ಚೆಕ್ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ ನಾನು. ಸೊ ನಕ್ಷತ್ರ ಫಿಲ್ಟರ್ ಮಾಡೋದೇ ಪರವಾಗಿಲ್ಲ. ಬೇಸಿಕ್ ಬಂದು ನಕ್ಷತ್ರ ಬರುತ್ತೆ ಫಿಲ್ಟರ್ ಮಾಡಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಆಮೇಲೆ ಒಂದು ನಿಮಗೆ ಅದು ಓಕೆ ಮತ್ತೆ ಅದು ಫ್ಯಾಮಿಲಿ ಎಲ್ಲ ಓಕೆ ಅಂತಂದ್ರೆ ಅಸ್ಟ್ರಾಲಜರ್ಸ್ ಮೀಟ್ ಮಾಡಬಹುದು. ಸೊ ನಕ್ಷತ್ರ ಫಿಲ್ಟರ್ ಫಸ್ಟ್ ಮಾಡಬೇಕು, ಫ್ಯಾಮಿಲಿ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಆಮೇಲೆ ನಕ್ಷತ್ರ ಮಾಡೋದು. ನೀವು ಲೈಫ್ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು ಅಂದ್ರೆ ಬೇಸ್ಡ್ ಅಪಾನ್ ಅಸ್ಟ್ರಾಲಜಿ ಹಂಗೆ ಅಂತಂದ್ರೆ ನಕ್ಷತ್ರ ಬರ್ತಾ ಕಂಪಲ್ಸರಿ ಬೇಕು. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಸ್ಟ್ರಾಲಜಿನ ತೆಗೆದು ದೂರ ಇಟ್ಟುಟ್ಟು ನಿಮ್ಮ ಮನಪೊರುತಂ ತೊಂದಿದೆ. ಇದರಲ್ಲಿ ಬಂದು ಹಳೆ ಕಾಲದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದು ಬಂದು ಕಾಂದರ್ವ ಮನಂ ತೊಂದಿದೆ. ಕಾಂದರ್ವ ಮನಂ ಆಮೇಲೆ ನೋಡಿರಿಂದ್ರೆ ಇದು ದೈವ ಸಂಕಲ್ಪ ಅಂತ ಒಂದು ಇದೆ. ಆವಾಗ ನಿಮಗೆ ಅದೆಲ್ಲ ಸಾರಿತು ಹಂಗಂದ್ರೆ ಒಂದು ಹುಡುಗ ಹುಡುಗಿಯ ಒಪ್ಪಿತ್ತು ಹಂಗೆ ಅಂತಂದ್ರೆ ಒಂದು ದೇವರತಲಿ ನಿಮ್ಮ ಕುಲದೇವರತಲಿ ಹೋಗಿ ಒಂದು ಉತ್ತರ ಕೇಳಿಟ್ಟು ಕೂಡ ನೀವು ಮಾಡಬಹುದು. ಹೂ ಇಟ್ಟು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಹೂ ತಯಾರು ಹೂ ಇಟ್ಟು ತಯ್ಯ ಮಾದರಿ ಮಾಡುವ ಅದು ಬಂದು ಪ್ರಸನ್ನ ಅಂತ ಹೇಳುವವು ನಾವು. ಆ ಪ್ರಸನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀವು ಹೈ ಮಾಡಿಕೊಂಬಂದು. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಡೌಟ್ಸ್ ಯಾರು ಇದೆಯಾ? ಅವ್ರು ಕೇಳಿರು ಅದು ಒಂದು ಒಳ್ಳೆ ಕ್ವಶನ್. ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದು ನಾವು ಬಂದು ಜಗತ್ತಾಗ ನೋಡ್ತೇವೆ ಎಲ್ಲ ನೋಡ್ತೇವೆ. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಸಲೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಬರೀ ನಕ್ಷತ್ರ ಪೊತ್ತ ಮಾತ್ರ ನೋಡಿಟ್ಟು ಕೂಡ ಮಾಡಿಗಿಂಬರು. ಆದರೆ ಬೇಸಿಕ್ ಬಂದು ನಕ್ಷತ್ರದ ನಮ್ಮ ಆளுமைಗೆ ಬರುತ್ತೆ. ಈಗ ஏக வந்து பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திரத்துலேருந்து தான் எடுக்கிறோம். ராசி மண்டலம் நட்சத்திரம் எல்லாமே பஞ்சபூதங்களுக்கு அடக்கம். இந்த அண்டத்தில் இருக்கிறது தான் இந்த பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நோய் ஆகட்டும், ஒரு மேட்சிங் ஆகட்டும், பிளட் ஆகட்டும், இப்போ செவ்வாய் தோஷம்னு சொல்கிறோம். அதெல்லாம் வெறும் பெரிய தோஷம்லாம் கிடையாது. அன்றைக்கெல்லாம் மறைச்சிட்டாங்க மகரிஷிகள். அது என்னன்னா நம்மளுடைய பிளட்டு சம்மந்தப்பட்ட ரிலேஷன். அது இந்த பிளட்டுக்கு இந்த பிளட் உள்ள ஒரு பொண்ணு பையன் தான் சேரும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த செவ்வாயை எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ சொல்கிறோம் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் இதுக்கு இது ஒத்து வரல அப்படின்னு. அப்போ உங்களுக்கு வந்து ரேர் பிளட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேர் பிளட் குரூப்ஸை வந்து மற்றது கூட இணைக்க முடியாது. ஓ பாசிட்டிவ் கூட இணைக்கலாம். அதெல்லாம் சொல்லக்கூடியது தான் அந்த செவ்வாய் தோஷங்கிறது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து தாம்பத்தியத்தில் வந்து ஒரு அப்போ எதுக்கு பிரிஞ்சாங்கன்னே சொல்ல மாட்டாங்க. செவ்வாய் தோசை இருந்தது பிரிஞ்சுட்டாங்கன்னுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. வெளியில் மறைக்கப்பட்ட உண்மைகள் இதெல்லாம். என்னன்னா அவங்களோட பிளட் குரூப் ஒத்து வரலன்னா தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. ஏன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து பாடி பயங்கர ஹீட்டில் இருக்கும். இதெல்லாம் சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு. அந்த அவங்களுக்கு அதே அளவு ஹீட் உள்ள பாடி உள்ள ஒருத்தரை இணைக்கும் போது அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா தாங்கிக்க முடியாது. அதுக்காக தான் வந்து இதெல்லாம் தோஷங்களாக இலைமறை தாய்மறையாக நம்ம மகரிஷிகள் சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா 4ஆம் கிளாஸ் குழந்தைக்கு கூட என்னங்கிறது தெரியும். டிவிலையும் மீடியாலையும் அத்தனையும் காமிச்சு கொடுக்குறான். நமக்குலாம் கல்யாணம் நம்ம ஜென்ரேஷனோட எல்லாம் போயாச்சு. கல்யாணம் வரைக்கும் கூட என்னன்னே நமக்கு தெரியாது. இன்றைக்கி நேற்று ஒருத்தர் என் பொண்ணுக்கு வர நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க கேட்குறேன். ஒரு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கேட்குறாங்க, ஒரு 3 மாதம் பேசி பழகிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. 3 மாதம் பேசி பழகிட்டு கல்யாணம் வாங்க பழகிக்கலான்னு சிவாஜி படத்தில் கேட்குற மாதிரி இருக்குது. வாங்க பழகிட்டு பண்ணிக்கலான்ற மாதிரி. இது எப்போ நமக்கு பண்ணப்பட்டிருக்கு? கல்யாணம் வந்து நிச்சயதார்த்தம் ஆயு கூட எவ்வளவோ பேசி நிற்கிற கல்யாணங்கள் வந்து நமக்கு இருக்குது. அப்படி இருக்கிறச்ச நம்ம வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கிரமங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அப்படி தான் நம்ம இதில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ண எப்படி வந்து அதை ஒருத்தர் கேட்குறாங்கங்கிறது நம்ம இன்னும் ஃபாரின் கல்ச்சருக்கு போகலை. நம்ம பசங்களும் அந்த அளவுக்கு இன்னும் வரலை. எல்லாம் படிக்குது வேலைக்கு போகுதோ இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லா குழந்தைங்களும் கிடையாது. அதனால இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் வீட்டில் ஹர்ட் பண்ணுமே அப்படிங்கிறத யோசிச்சியும் வந்து பேரண்ட் வந்து பேசணும். ஏன்னா எனக்கு எல்லா விதத்துலேயும் அனுபவம் இருக்கிறதுனால ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டேன், அவ்வளோதான். பட் அது வந்து அப்புறமா கேட்டால் ஒரு 4 பொண்ணுங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதில் எது பெஸ்ட்டோ அது பண்ணிக்கிறேன். விஷால் படத்தில் தீராத விளையாட்டு பிள்ளைகளை சொல்கிற மாதிரி இருக்குது. எது பெஸ்ட்டுன்னு தேடுற மாதிரி. அதுக்கான தளம் இது இல்லை. கரெக்டா? ஏன்னா இது பெரியவங்களாலையும் தெய்வ சங்கல்பத்தாலையும் நிச்சயிக்கப்படாது. நாம் தேடுறோன்னு சொல்கிறோம் இல்லையே, நாம் எந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் தேடுறதில்ல. பகவான் வந்து இறக்கும் போதே ஒரு ஆண் பொம்மையும் ஒரு பெண் பொம்மையும் தான் இறக்குவார். அவங்கள தான் நாம் தேடுறோம் ஒழிய நாம் எந்த ஆணையும் பெண்ணையோ தேடலை. அதனால எல்லாருமே கொஞ்சம் அனுசரித்து பண்ணும்போது திருமண பந்தத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி சீக்கிரம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நிலைப்பாடு. இங்கே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க.
அதாவது ஏக நாடி பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சிறப்பானது இல்லை சார். அதுலேயும் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் ஏக நட்சத்திரம் பண்ணலாம். அஸ்தம் இன்னும் ஒரு 4-5 நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் ஏக நட்சத்திரம் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம டிரான்சிட் பிளானட்ஸ்னு ஒன்று எடுப்போம். இப்போ கிரக பயிற்சிகள்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொன்னேன் இல்லையா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரகம் வந்து உங்களுக்கு குரு பயிற்சி வருது. அப்போ அந்த மாதிரி வரும்போது சனியோட காலகட்டங்கள் வரும்போது 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டமா சனி எல்லாமே வந்து அப்போ வரும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து அது அஃபெக்ட் பண்ணும். ஒருத்தருக்கு வந்து வேறு மாதிரி இருந்ததுன்னா ஒரு 50% மேனேஜ் பண்ணிடுவாங்க குழந்தைங்க. அப்படி எடுக்கும்போது 2 பேருக்குமே ஒரு கஷ்டகாலம், 2 பேருக்குமே ஒரு வேலை இழப்பு, பொருளாதார இழப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா அப்போ வந்து கஷ்டப்படுவாங்கங்கிறதுக்காக வேண்டான்னு சொல்ல. அது வந்து டீப்பாக வந்து கிளியராக என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன். நான் தாராபலம்ன்றதும் கொடுத்துருக்கேன். அந்த தாராபலனையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லா நட்சத்திரத்துக்கும் தாராபலன் கொடுக்கப்பட்டிருக்கு. மேடம், அப்பா வந்திருக்காரு. ஹலோ மேடம். ஹலோ மேடம், ஆயில்யம் மூலம் அது பார்த்தாலே பயப்படுறாங்க சில பேர். ஆயில்யம் 1ஆம் பாதம் மட்டும் எடுத்துக்க வேண்டாம். மாமியார் இல்லாமல் இருக்கணும். மூலம் 1ஆம் பாதம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். மாமனார் இல்லாத இடம் எடுத்துக்கிட்டா போதுமானது. மற்ற பாதங்கள் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். என்னுடைய முதல் ஆசானான என்னுடைய முதல் குரு என்னோட அப்பா தான் வந்திருக்காரு. அவரை எல்லாரும் பார்க்கலாம். மேடம், ஒரே ஒரு சின்ன டவுட்டு. வணக்கம், என் பேர் ஸ்ரீதர். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் எங்கள் சம்பந்தி தங்கச்சி பையனுக்காக. இப்போ பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, ஜோசியர் மேட்ச் ஆகாது. பெண் வீட்டு ஜோசியர் சரின்றாரு, நம்ம வீட்டு ஜோசியர் சரியில்லைன்றாரு. எவ்வளோ மினிமம் எந்தெந்த பொருத்தம் இருந்தாலும் போதும்? லைக் தாலிபாகியம் அது மாதிரி தான் மினிமம் எதாவது இருக்கா? இல்ல 10 மேட்ச் வந்து ஒரு 6 பொருத்தம் இருந்தா போதுமானது. என்ன 6? எது 6? அதாவது தினம், அதாவது 10 பொருத்தத்துல 2 ஒன்னொன்னு எடுத்துப்போம். தினம், கணம், யோனி, ஸ்ரீ தீர்த்தம், மகேந்திரம், வாஷ்யம், ராசியாதிபதி, நட்சத்திரம், ராசி பொருத்தம். இந்த மாதிரி ஒரு 10 பொருத்தத்துல மினிமம் ஒரு 5 பொருத்தம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது ஆயுள், வம்ச விருதி இதன் சொல்லக்கூடியது. அதை வந்து நம்ம பண்ணா போதுமானது. 5 பொருத்தம் இருந்தால் போதுமானது. 6 மினிமம் இருந்தா போதும். ஓகே, நன்றி. கம்பல்சரி வேதையை மட்டும் சேர்த்தக்கூடாது. இந்த அப்பா வந்திருக்காரு. இவர் தான் என்னுடைய முதல் ஆசான். அவர் தான் எனக்கு வந்து இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்தது ஃபர்ஸ்ட் அவர் தான். பொருத்தம் பத்தி சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? இங்க வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பில் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள். சாதகம் என்பது மனிதனுடைய வாழ்க்கை சாதகமாக அமைத்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமானது திருமணம்தான் முக்கியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் திருமண வாழ்க்கை தான் முக்கியம். இதில் பலவிதமான அமைப்புகள் சொல்ல வேண்டி இருக்கிறது. உடனே பொருத்தத்தை பார்த்தவுடன் திருமணம் செய்யக்கூடாது. அது மாதிரி பொருத்தத்தை பார்த்து திருமணம் செய்தால் பலவிதமான சிக்கல் பின்னாடி வந்து கொண்டுதான் இருக்கிறது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன். பொருத்தம் என்பது ஒரு முக்கியமாக அந்த 7ஆம் இடம், பொருத்தம் என்பது என்னன்னா முக்கியமாக 7ஆம் இடத்தினுடைய அமைப்பு வைத்து அப்புறமேல அந்த ஜாதகம் எந்த நட்சத்திரத்துக்கு என்ன சேரணும் அப்படிங்கிறத ஒரு அமைப்பு வைத்து சொல்ல வேண்டி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அது அமைப்பு சொல்லாமல்ல, 7ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். 2 பேர்த்துக்கு சுத்தமாக இருந்தால் நல்லது. 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடம் என்பது கணவனுக்கு, ஆணுக்கு மனைவி இடம்.
7 8 என்பது பெண்ணுக்கு கணவன் மாங்கலி இடம் என்று சொல்லுவது. இதில் என்ன சொல்லுவார்னா, இந்த பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. 7 8 பாவகிரகங்கள் ராகு கேது சனி இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துவிட்டால் அதே மாதிரி இருவருக்கும் ஒரே பாவகிரகம் வர மாதிரி பார்க்கணும். பாம்பை சேர்த்தணும். ராகு தோஷம் இருந்தால் அந்த ராகு தோஷம் தான் சேர்த்தணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த பொருத்தங்கள் பார்த்து செஞ்சவுடன் முக்கியமாக இந்த 5ஆம் இடம் என்பது முக்கியமாக இருக்கிறது. அது தெரியாதா? ಸರಿ ನಾ சொல்லிடுறேன். ಹಲೋ, ಅವರು ಅಷ್ಟ ಅವರಿಗೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಬರುತ್ತೆ. ಅದು ಏನಂದರೆ ಫುಲ್ ಡೀಪ್ ಅಸ್ಟ್ರಾಲಜಿ ಓದ್ತಾರೆ, ಅದು ನಿಮಗೆ ಅರ್ಥ ಅಲ್ಲಾರ್ದು. ಓಕೆ ಸರಿ, ನೀವು ಬೇರೆ ಏದಾದ್ರು ಕ್ವಶನ್ ಇದ್ದರೆ ಕೇಳ್ರಿ. ದಶಾಭುತಿ ನೋಡಬೇಕು ಸರ್. ದಶಾಭುತಿ ಹೆಂಗೆ ಅಂದರೆ ಏಕ ದಶಾಭುತಿಗಳು ಬಂದು ಬರಬಾರ್ದು. ಏಕ ದಶಾಭುತಿ ಅಂದರೆ ನಿಮಗೆ ಬಂದು ராகுகேதுக்கள் தசாபுத்தி என்பது மெயினாக இம்பார்ட்டன்ஸாக தசா சந்தியிலே வரಬಾರದು சார். வரக்கூடாது, தசா சந்தியில் அது வரக்கூடாது. ஏன்னா பாவகிரகங்களோட தசைகள் அப்படிங்கும்போது ஒரு சில பாதிப்புகளை கொடுக்க தான் செய்யும். அது என்னென்னா உங்களுக்கு மனோநிலை கொஞ்சம் பாதிச்சிருப்பாங்க அப்போ அந்த குழந்தைங்க பாவகிரகங்களோட தசாக்கள் வரும்போது. சுபகிரகங்களோட தசாக்கள் வரும்போது அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. அப்போதைக்கு கோவம் வந்தாலும் புரிஞ்சுப்பாங்க. மேடம், மூலா நட்சத்திரம் வந்து பார்க்கணுமா? மூலா நட்சத்திரம் அதுதான் சொன்னேன். 1ஆம் பாதம் மட்டும் நீங்கள் வந்து மாமியார் இல்லாத இடம்னா ஆயில்யம் 1. மூலம் வந்து மாமனார் இல்லாத இடத்துக்கு மூலம் 1 மட்டும் பார்க்கணும். மற்ற நட்சத்திரங்கள் மூலம் 2 3 4 பாதங்கள் 3 பாதம் தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து அஸ்ட்ராலஜி வந்து டிஃப்ரெண்ட் வருது மேடம். இப்போ நாங்கள் மேட்ச் பார்க்குறோம், பொண்ணு வீட்டில் பார்க்கறச்ச எங்களுக்கு சரியாக இருந்தால் அவங்களுக்கு சரியாக. அதாவது எப்படின்னா ஆஸ்ட்ராலஜி மேட்சிங்கிறது ஆம்பளை பசங்களுக்கு வந்து ஒரு 70% தான் நட்சத்திர பொருத்தங்கள் வந்து ஒத்து வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மண் அப்படிங்கிறது வந்து பெண் தத்துவம். இப்போ ஒரு இடத்துல வந்து விளையுது அப்படின்னா பூமியில் என்ன விதை போட்டால் விளையும் அப்படிங்கிறது அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவோம். வட்டார பயிர்கள் தான் பயிரிட முடியும். அதே போல தான் ஒரு பெண்ணோட ஜாதகத்தை வச்சு தான் ஆண்களுக்கு எடுக்க முடியும். ஓரளவு 70% தான் அஸ்ட்ராலஜர்ஸ் கொடுக்குற நட்சத்திரமும் ஆண்களுக்கு ஒத்து வரும் மொழியை பெண்களுக்கு பர்ஃபெக்டாக ஒத்து வர மாதிரி ஆண்களுக்கு ஒத்து வராது. அதனால தான் அந்த கிளாஷஸ் இருக்கும். தேங்க்யூ. ரஜ்ஜி கம்பல்சரி சார். ரஜ்ஜி கம்பல்சரி. ரஜ்ஜி வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே. யோனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிராமணாவுக்கு ஒரு சில இடத்துல வேண்டியதில்லை, ஆனால் சூதராஸ்க்கு வந்து யோனி கம்பல்சரி. ரஜ்ஜு யோனி கம்பல்சரி. ஒரு சில நிலையில் மட்டும் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமையும் சேர்க்கலாம். பட் இப்போ அது வந்து யாரும் அக்செப்ட் பண்ணுறதும் இல்லை. எல்லாமே வரும்போதே யூடியூப் மீடியாஸை பார்த்துட்டு எங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரிலாக்ஸேஷன் சொன்னாலும் வரவங்க ஒத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாதோஷம் இல்லாத பொண்ணு செவ்வாதோஷம் இருக்கிற பையனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னா இப்போ அவிட்ட நட்சத்திரத்துலேயோ சித்திர நட்சத்திரத்துலேயோ இல்லை உங்களுக்கு மிருகசீரிஸ்லேயே பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து செவ்வாதிசையே வராது. அந்த குழந்தைங்கள செவ்வாதோஷம் இல்லாதவங்களுக்கும் சேர்க்கலாம். பட் அது நடைமுறையில் இன்னும் எல்லாருமே அக்செப்டபிள் பண்ணுறதில்ல. அவங்களே ஒரு மைண்ட் செட்டோட வந்துடுறாங்க வர்றவங்களே. இதெல்லாம் இருக்குது எங்கள் பையன் ஜோசத்துக்கு. அதுவும் இந்த மேட்ரிமோனி சைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இது ஸ்டாம்ப் பேட் வச்சு குத்தி வச்சிடுறாங்க, இது இந்த தோஷம் இருக்குன்னு. அவங்களே ஃபில்டர் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க. எனி டவுட்? இது இவரு என்னோட அண்ணா, அவரும் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்காரு. அவரும் அஸ்ட்ராலஜி ப்ளஸ் வாஸ்து பண்ணின்னு இருக்காரு. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இவர்கிட்டையும் கேட்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம், நமஸ்காரங்கள். பெரியவங்களுக்கு நமஸ்காரங்கள், சிறியவர்களுக்கு ஆசீர்வாதங்கள். தேங்க்யூ. சொல்லுங்க. ஏதுங்க ஏக நட்சத்திரம் பொருத்தம் பார்க்கும்போது பண்ணுறது பார்த்து பண்ணணும். ஏன் அப்படின்னா தசா சந்திப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தசா சந்திப்புகள் வரும். சுப கிரகத்தினுடைய தசா சந்திப்பு வந்தால் பிரச்சனை இருக்காது. அசுப கிரகத்தினுடைய தசா சந்திப்பு வந்தால் 2 பேத்துக்கும் கிளாஷ் வரும். டிரான்சிட் பிளானட் ப்ராப்ளமும் வரும். ஏன்னா ஒரே மாதிரியே கோச்சாரத்தில்
உங்களுக்கு ராசியிலிருந்து கோச்சார பலன்கள் பார்க்கும்போது ஒரே மாதிரி பலன்கள் வரும். என்ன மாதிரி பலன்கள் வரும்னா, சில கிரகங்கள் குரு இதெல்லாம் பார்த்து பார்வை கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும். குருவனுடைய பார்வை மறையும் போதோ இல்லை அசுப கிரகங்களுடைய பார்வை வரும்போதோ சில பிரச்சனைகளை கொடுக்கும். அப்போ என்னன்னா டபுள் பெனிஃபிட்டும் கிடைக்கும், டபுள் பிரச்சனையும் வரும். அந்த கோச்சாரத்துலேயும் வரும், தசாபுத்திலையும் வரும். அதனால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொதுவாக இந்த இன்னொரு புதுசாக ஒரு இது இருக்குது, எதுக்கு ஜோசியமே பார்க்காம கல்யாணம் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நிலைப்பாடு இருக்குது. குறிப்பாக பிராமணர்களுக்குள்ளே இந்த ஒரு நிலைப்பாடு வந்துட்டு இருக்கு இப்போ புதுசாக. இது புதுசு கிடையாது, பழசு தான். பொதுவாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ராகு கேது இருந்தது, குரு இருந்தது, எல்லா கிரகங்களும் இருந்தது. பெருசாலாம் பொருத்தம் பார்க்கல, பக்கத்தில் பார்த்தோம், கல்யாணம் பண்ணோம். இல்லை அக்கா பொண்ணு, மாமா பொண்ணு, அத்தை பொண்ணு, இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏன் இப்போ மட்டும் பொருத்தம் எல்லாத்துக்கும் டீப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். நீங்கள் உங்கள் டவுட் இருந்தால் கேட்கலாம். அந்த காலங்களில் பிராமணர்கள் எதுக்கு விதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய நிலைப்பாடு வந்து வேதம் கற்றலும் கற்றுவித்தலும், இது 2 தான் பிராமணருடைய கடமையாக இருந்தது. ஆனால் நாம் இன்னைக்கு நம்மளுடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டோம். எல்லாமே வந்து ஐடி ஃபீல்டில் போகிறோம், நிறையா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். மெட்டீரியல் லைஃப், அதாவது லௌகீக வாழ்க்கையில் வந்து பெருசான ஈடுபாடு கொடுக்கக்கூடாது, பணம் சம்பாதிப்பதில் ஈடுபாடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி. ஆனால் நாம் இன்னைக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஒழுங்காக சந்தியாவந்தனம் கூட காலையில் பண்ணுறதில்ல, யாருமே ஆண்கள் பண்ணுறதில்ல. இது நிதர்சனமான உண்மை. விதிவிலக்குகள் 1 2 இருக்க தான் செய்து. சந்தியாவந்தனம் ஒழுங்காக பண்ணுறதில்ல, பூஜைகள், நித்திய பூஜைகள், நித்திய கர்மாக்கள் ஒழுங்காக, கர்மானுஷ்டங்கள்லாம் ஒழுங்காக பண்ணுறதில்ல. குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு அவங்களுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்குது. குறிப்பாக இது வந்து பெண்ணடிமை அப்படிங்கிற மாதிரி வேறு இதில் கொண்டு போயிட்டோம். ஆனால் பெண்களுக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து மிக உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சக்தியினுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பெண்கள் காலையில் நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா 4 மணிக்கு எந்திரிக்கணும், குளிக்கணும், மடி உணர்த்தி, முதல் நாள் மடி உணர்த்தி மடியை தான் உடுத்திக்கணும், காலையில் மடி இருக்கணும், சமைக்கும்போது ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டே சமைக்கணும். இன்றைக்கெல்லாம் ஸ்லோகங்கள் சொல்கிறது இதெல்லாம் எல்லாமே மாறி போயிடுது. காலையில் எந்திரிச்சு அவசரமாக ஸ்கூலுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய நிலைப்பாடுகள்லேருந்து நம்ம மாறிட்டோம். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த லௌகீக வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடுறோம். ஏன்னா பணம், காசு, இதனுடைய ஆசைகள் வந்துருத்துனாவே ராகு கேதுவனுடைய அம்சத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். ஏன்னா கலியுகத்தில் ராகுவனுடைய தாக்கம், கேதுவனுடைய தாக்கம், கேது கூட பரவாயில்ல, ராகுவனுடைய தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும். அப்போ அந்த கலியுகத்தினுடைய ஒரு நிலைப்பாட்டிலேருந்து நம்ம வரணும் அப்படின்னா, ராகு கேதுவிலேருந்து நம்ம விலகி நிற்கணும்னா நம்ம வந்து நித்திய கர்மானுஷ்டங்களை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தவறி விட்டு போயிட்டோம். அதனால பிராமணர்களுக்கும் கண்டிப்பாக நம்ம பொருத்தம் பார்த்து தான் பண்ணணும் இந்த காலத்தில். அப்போ 2வது என்னென்னா, அப்போல்லாம் வந்து உள்ளூருக்குள்ளேயே இருந்தாங்க, பெருசாக வெளியே போக மாட்டாங்க. இன்றைக்கி நிறையா வண்டி வாகனங்கள் எடுத்துகிட்டு பல ஊர்களுக்கு போகிறோம், பல தேசம் வந்து நம்ம சுற்றுறோம். அப்படிங்கிற போது அதனுடைய தாக்கங்கள் இருக்க தான் செய்யும். நியாயமாக சொல்லப்போனால் பிராமணர்கள் கடல் தாண்டக்கூடாதுங்கிறது ஒரு இது, அது வந்து விதி. ஆனால் நம்ம இன்றைக்கி சர்வசாதாரணமாக ஃபாரின் போயிட்டு வரோம், கடல் தாண்டினாவே தோஷம். பிராமணர்கள் வந்து கடலை தாண்டி போனாவே தோஷம். ஆமாம், பூர்வ புண்ணிய தோஷம் வரும், நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய தோஷம் வரும், பித்ருக்களுடைய கர்மாக்களுடைய தோஷங்கள் வரும். இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு கடைப்பிடிக்கிறோன்னா கிடையாது. அப்போ கண்டிப்பாக பிராமணர்கள் இன்னைக்கு நிலைப்பாட்டோட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது. இது வந்து அவங்களுக்கு நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கும் நல்லா தெரியும், என்ன ரேஷியோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இப்போவே வந்து இதில் ஃபாரின் வரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வரன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதகமே இப்போ இங்கே பிறந்திருந்தா கூட இப்போ அவங்க ஃபாரினில் இருந்தாங்கன்னா நம்ம பார்க்கும்போது பலன்கள் வந்து ஒரு 50% ஒரு 70% வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா கடந்து போயிடுறாங்க. அப்போ அந்த பலன்களும் மாறுபடும். அது வந்து இதுதான் காரணம். நமஸ்காரம். சுத்த ஜாதகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுபகிரகம் இருக்கணுமா இல்லை காலியா இருக்கணுமா? காலியாக இருந்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். ஓஹோ. இப்போ நாம் பார்க்குற அந்த பொண்ணோட ஜாதகமும் அதே சுபகிரகமாக இருக்கணும். ஆமாம். தோஷம் இருந்தால் அதை சுத்த ஜாதகத்தோடு சேர்க்கக்கூடாது. ஆமாம், கரெக்ட். அதில் சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது, அது கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டியிருக்கும். பொதுவான விதிகள் வந்து 7 8 நீங்கள் சொல்கிற மாதிரி சுத்தமாக 2 பேருக்கு இருக்கிறது நல்லது. அப்பா சொன்ன மாதிரி 7 8 5 சுத்தமாக இருக்கணும்.
2ஆம் இடம் பார்க்கணுமா? சுபகிரகங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கேந்திராதிபதி தோஷத்துல இருக்காங்கிறத நீங்க பார்க்கணும். 7ஆம் இடம் வந்து ஒரு கேந்திரத்துல வந்துடும். அப்ப சுபகிரகங்கள் வந்து கேந்திராதிபதி தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதுல வந்து ரொம்ப புகழ் பெற்றது. அது அந்த தசா வராம இருந்துருச்சுன்னா ஓகே. இப்ப சுக்கிரன் வந்து மெயினா இருக்கக்கூடாது. அது வந்து காரகோ பாவனாசியான்னு சொல்லுவோம். காரக கிரகம் காரக இடத்துல இருக்கிறது வந்து காரகோ பாவனாசியா. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாதா? ஆமா, 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. சுக்கிரன் இருக்கக்கூடாது. அது இருந்தால் இப்படி இருக்கலாங்கிறதுக்கு ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு. அது வந்து டீப்பஸ்ட். ஏன்னா எல்லாருக்குமே இருக்காமலாம் பிறக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு 100% சார்ட்ல இந்த மேட்ரிமோனி சைட்லேயே நான் பார்த்துருக்கேன். ஒரு என்னோட இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50% சார்ட் வந்து ராகு கேதுக்கள் இல்லாமல் இருக்கிறது இல்லை. ஒரு 20% வந்து உங்களுக்கு செவ்வாய் இல்லாமல் இல்லை. ஒரு 20% வந்து சுக்கிரன் இல்லாமல் இல்லை. ஏன்னா அந்த பசங்க தான் வந்து இன்னைக்கு ஷைன் பண்ணுறதுலேயும் அவங்க தான் இருப்பாங்க. தோஷங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து பிளட்டோட ஓட்டம் அப்படிங்கிறது வந்து சேஞ்சஸ் இருக்கும், வீரியமானதாக இருக்கும். அப்போ ஹை லெவல் ஹை ப்ரொஃபைல் சேலரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருக்காங்க. 7, 8 சுத்தமாக இருக்குன்னாவே அவங்க நார்மல் பொசிஷனில் தான் இருக்காங்க. அவங்க வந்து லௌதீக வாழ்க்கைக்கு இருக்கிறது போதும் அப்படிங்கிற மனோநிலையில தான் இருப்பாங்க. ராகு கேதுக்களோ இல்லை செவ்வாயா இருக்கிறவங்க தான் திரவியம் தேடல் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஒரு ஈடுபாட்டோடையும் ஒரு உத்வேகத்தோடையும் செயல்படுறாங்க பசங்க. 7 சுக்கிரன் 7 சுக்கிரன் இருந்தால் கலத்திராதிபதி தோஷம்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய மனைவி இவங்களோட கொஞ்சம் அதிகமான எனர்ஜியோட இருப்பாங்கன்னு அர்த்தம். ப்ளஸ் இவங்களோட அவங்க அக்ரெசிவாக இருப்பாங்க. 2 பேத்துக்கும் பிரச்சனைகள் வரும். ஆளுமைத்தன்மை பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். மனைவிக்கு கணவனை விட மனைவிக்கு ஆளுமைத்தன்மை அதிகமாக வரும். ஈகோ கிளாஷ் அதிகமாக வரும். அதிகமாக செலவு செய்யக்கூடிய பெண்ணாக இருப்பாள். ரொம்ப வந்து லக்ஸுரி லைஃப் விரும்பக்கூடிய பெண்ணாக இருப்பாள். இதெல்லாம் ஒரு ஜென்ரல் ரூல். பட் அதுலேயும் விதிவிலக்குகள் சில இதெல்லாம் இன்னும் டீப்பாக. இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? பரிகாரம் சுக்கிர பரிகாரம் பண்ணணும். அது வந்து ஜாதகம் சுக்கிரனுக்கு பரிகாரம் பண்ணுறதெல்லாம் மாறும். பொதுவாக நம்ம வந்து பிராமணர்கள் வந்து சுக்கிரனோட பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. ஏன் பார்க்கறது இல்லைன்னா, யார் குடும்பத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அது வந்து சுக்கிரனுடைய இதுக்கு அடிபட்டு போகும். சுக்கிரனுடைய தோஷத்துக்கு பரிகாரம் ஆயிடும். அதுவும் சுமங்கலி பிரார்த்தனை பண்ணலாம். பண்ண முடியல நம்மளால 5 பேரை வச்சு நமக்கு வந்து எல்லாத்தையும் மடியோட நமக்கு பண்ண முடியலன்னா, நமக்கு முடிஞ்ச அளவு வந்து ஒரு அம்பாளுக்கு வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை ஏதோ ஒரு அம்பாளுக்கு நாம் சுமங்கலிக்கு கொடுக்குற போலயே எல்லாம் மடிரப்புற சாமான்லாம் வச்சு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் அரிசினா ஒரு கேஜி எடுத்துக்கணும். பருப்பு வெல்லம் அப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் கொஞ்சம் நிறையா வச்சு ஒரு அம்பாளுக்கு ஒரு ப்ளவுஸ் பிட்டோ புடவையோ வச்சு ஒரு 3-4 தடவை வருஷத்துக்கு ஒரு 3-4 தடவை எல்லா அம்பாளுக்கெல்லாம் நடக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தாவே போதுமானது. இல்லைங்க அதுக்கும் எனக்கு வசதி இல்லை, எனக்கு அந்த 500 ரூபாய் செலவு பண்ணுறதுக்கும் வசதி இல்லைன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்தால 6 to 7 மணிக்குள்ளே ஒரு சின்ன வெள்ளி விளக்கு வாங்கி வச்சு அந்த டைமில் விளக்கேற்றுங்க. அதுவும் ரொம்ப சிறப்பானது. மிதுன ராசிக்கு மேடம், மிதுன ராசியில் 7 செவ்வாய் இருக்குது என் பையனுக்கு. ஆனால் சில அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் வந்து 7 செவ்வாய் மிதுன ராசிக்கு அப்ளிகபிள் கிடையாது, தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பெண் வீட்டார்கள் வந்து இதை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. அது என்ன? 7 செவ்வாய் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் திசை வருதா இல்லை செவ்வாய் திசை வர்றது இல்லையான்னு 2 பார்க்கணும். பர்சனல் ஜாதகத்தில் பார்க்கணும். ஏன்னா அது வந்து பரிகார செவ்வாயா மிதுனத்தில் வராது. அது சுயச்சாரத்தில் இருந்தால் அது கொஞ்சம் பரிகாரமாக எடுத்துக்கலாம். மற்ற சாரத்தில் இருக்கும்போது அது பரிகார செவ்வாயாக எடுத்துக்க முடியாது. அதனால் அவங்க பர்சனல் ஜாதகத்தை பார்த்து தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 7 செவ்வாய்ங்கிறது நிறைய பேர் இப்போ லக்னத்தையே மறந்துடுறோம். நம்ம இந்த டிவியில் பேப்பர்லலாம் எல்லாம் இப்போ வந்து ராசி பலன் போட்டுட்டு லக்னத்தையே மறந்துடுறோம். அப்போது எதுவுமே நம்ம வந்து பார்க்கும்போது லக்னத்தை வச்சு தான் பார்ப்போம். ஏன்னா லக்னம் தான் உயிர் தத்துவம். லக்னத்தை விட்டுட்டு ராசி மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ லக்னம் என்ன லக்னம்னு பார்க்கணும். அதில் என்ன 7 செவ்வாய் இருக்காரான்னு என்ன தன்மையில் இருக்காரான்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் எடுக்கணும். ಈಗ ಎಲ್ಲ ಜಾತಕನೂ ಸೆಟ್ ಆಗಿ ಸ್ವಗೋತ್ರ ಇದ್ರೆ ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗತ್ತೆ? ಈಗ ಹೊಸದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಸ್ವಗೋತ್ರ ಇದ್ರೇನು ದಾರ ಹಿರಿಯೋ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಬೇರೆಯವ್ರನ್ನ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ಟು ಮಾಡ್ಬೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ವಾ, ಅದು ಹೇಗೆ ಅಂತ ಇನ್ನೊಂದ್ಸಲ ಎಲ್ರಿ ಕ್ವಶನ್?
ಈಗ ಜಾತಕ ಎಲ್ಲ ಸರಿ ಹೋಗುತ್ತೆ, ಸ್ವಗೋತ್ರ ಆಗುತ್ತೆ. ಸ್ವಗೋತ್ರ ಇದ್ರೇನು ಇವಾಗ ಹೊಸದಾಗಿ ಮಾಡಬಹುದಾ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ತ್ರಿಯಾದಶಿ ಗೋತ್ರ ಬಂದು ಅವಾಗ ಮಾಡಲಂಗ ಇದ್ರು, ಇವಾಗ ಸ್ಟ್ರೈಟ್ ಗೋತ್ರ ಮಾತ್ರ ನೋಡ್ಕಿಲ್ತಾರೆ ಅಷ್ಟೇ. ಆದಷ್ಟು ನೋಡಕ್ ಆಗೋದು, ಅದರಿಂದ ಅದು ಮಾತ್ರ ನೋಡಿಕಿಲ್ರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಈಗ அடுத்தது ವಧುವರನ್ನ ಅವ್ರು ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಡೌಟ್ಸ್ ಇತ್ತಂದ್ರೆ ಎಡೆಯಲ್ಲಿ ಯಾವ್ದು ಇತ್ತಂದ್ರೆ ಅವಾಗ ನೋಡ್ಬೋದು. ಎಲ್ಲರಿಗೂ ಇದುವರೆಗೂ ಪೊರ್ಮಿಯಾ ಇದ್ದು ಕೇಳಿಕೊಂಡವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸು. ನಮಸ್ಕಾರ ರೀ ಮೇಡಮ್. ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ. ಯೂಟ್ಯೂಬ್ಲಿ 2 ಕ್ವಶನ್ ಕೇಳಿದ್ದಾರೆ. ದೇಶಭಕ್ತ್ ಹಂಗೆಂತಂಬ ಅವರು ಸರ್ಪದೋಷಂ ಬ್ರೈಡ್ ಅಕ್ಸೆಪ್ಟಬಲ್, ಹುಡುಗಿಗೆ ಸರ್ಪದೋಷ ಇದ್ರೆ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಬಂದ ಅಂತ ಒಂದು ಕ್ವಶನು. ಇನ್ನೊಂದು ಕ್ವಶನ್ ಸೇದು ಮಾಧವನ್ ಹಂಗೆಂತಂಬ ಅವರು ಜಾತಕ ರೀತಿಯಾಗಿ ಹೆಣ್ಣು ಗಂಡಿಗೆ ಎಷ್ಟು ವಯಸ್ಸು ವ್ಯತ್ಯಾಸ ಮದುವೆ ಮಾಡಬಾರ್ದು ಅಂತ ಕೇಳಿದ್ದಾರೆ. ಇದು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟು ನಾವು ಶುರು ಮಾಡೋಣ. ಮೇಯ್ನಾಗಿ ನೋಡಬೇಕು ಅಂದ್ರೆ ಇವಾಗ ಅದು ಒಂದು ಹೇಳಬೇಕು ನೆನ್ಸಿಂದೆ. ಎಲ್ಲ 1 ವರ್ಷ ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆಯಾ 6 ತಿಂಗಳು ವ್ಯತ್ಯಾಸ ಇದೆಯಾ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. ಮಿನಿಮಮ್ 3 ವರ್ಷ ವ್ಯತ್ಯಾಸದಲ್ಲಿ ತೆಗಿಬೇಕು. ஒரு சனியோட பெயர்ச்சி காலங்கள்ங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கும் பையனுக்குங்கிறது வித்தியாசம் இருக்கணும். மெயினாக 5 வயசு அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் வச்சு நீங்கள் பார்த்தா அந்த தம்பதிகள் வந்து ப்ராக்டிக்கலாகவும் நல்லாயிருக்கும், ஜாதக ரீதியாகவும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இது சர்பதோஷம் பற்றி கேட்டிருக்காங்க. சர்பதோஷம் அப்படிங்கிறது சர்பகிரகங்களோட தசாக்கள் ஃப்யூச்சரில் வரலைன்னா அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இல்லாத வரணியும் சேர்க்கலாம்.